நாளைக்கு என்னுடைய பேட்டில். The final rounds. Rush to the battle arena. என்ன தம்பி இந்த பக்கம் நீ வந்து ரொம்ப நாள் ஆகுது? அது நான் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தேன். ஹாஸ்பிடலா? கவலைப்படாதீங்க, இப்போ நல்லா இருக்கேன். சொல்ல போனா இப்பதான் நான் இன்னும் தெம்பா உணர்றேன். சரி எல்லாம் நல்லதுக்கு தான். ஐயாமே ஓ இந்த நருட்டோ மிஸ்டர் ஷெஃப். எதுவும் பேசாத, சாப்பிடு. நாளைக்கு உன்னோட ஃபைனல் காம்படிஷனுக்காக தான் இது. அப்போ சரி, தேங்க்ஸ் गाइस. என்னோட முதலாளி இது வரைக்கும் எனக்கு எந்த பெரிய செலவும் வந்ததே இல்ல. என்ன போல அவளோ நல்லா சாப்பிடுவா, சாப்பிட மட்டும் தான் செய்வா. ரொம்ப பேசாத சரியா? பிரச்சனை உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. நீங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு பத்தி அப்படிதான் நிறைய கஷ்டம் இருக்கும். ஆமா இருக்கு. எப்படி அவளை சமாளிக்கிறதுன்னு தெரியாத நாட்கள் நிறைய இருக்கு. நீ சொல்றது நல்லா புரியுது. அப்பாக்கள் அப்படிதான் சமாளிக்கணும். ஏன் வாய் அடிச்சிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க? ஏய் தம்பி கேளு, இன்னொரு ஆர்டர் கொடுக்கணும். வா, இந்த ரெண்டு பேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வா. வெல்கம். நம்ம தூக்கிட்டு போக ஆளு வந்துட்டான். பாப்பா வந்து என்ன ஆர்டர் பண்ணே வா. ஹே அப்பா போதும்பா, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன இங்க பாரு, என்ன வேற பேத்தாத. ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே நல்லா கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, பெரிய ஃபெஸ்டிவல் போங்க. ரொம்ப போர் அடிக்குதுப்பா. யார் ராணி அந்த காலத்துலலாம் நாங்க இறுதி போட்டி நடக்கும்போது அத ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துவோம். அந்த இறுதி போட்டியில நானும் தான் இருக்கேன்பா. புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என்னால உங்களுக்கு பாத்துக்க முடியாது. அதுல இருக்கியா? நிஜமா சொல்றேன். உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, விட்டுருங்க. நாளைக்கு போட்டி நடக்க போகுது. ஆமா நாளைக்கு பௌர்ணமி நாள். ஆச்சரியமா இருக்கு. உன் மேல ஒரு சின்ன கீரை கூட படல. பெர்ஃபெக்ட்டா இருந்தது. கலக்கிட்டே நெஜி. என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு வார்ம் அப் தான். மறுபடியும் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? பயத்துல ராத்திரி முழுக்க தூங்க கூட முடியல. ஆனா நான் எதுக்கு பயப்படணும்? ஃபைனல் ரவுண்ட்ல என்னோட முதல் மேட்ச்ல நான் இந்த நெஜியை எதிர்த்து போராடணுமா? ஆனா இந்த சக்கரம் மட்டும் என்னோட ஷாரிங்கன் கணக்கு கூட தெரிய மாட்டேங்குதுன்னா என்னால நம்ப முடியல. என்னோட டீம்ல ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கணன் இருக்கா. அது அவன்தான், நெஜி யூகா. ஒரு வழி ஆரம்பிச்சிடுச்சு. நெஜி யூகா முதல் போட்டியில் கலந்து போறான். அட ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். அவன் இது வரைக்கும் தோத்ததே இல்லையா. அப்ப அந்த மாதிரி மேட்ச் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நெஜி யூகா. ஆனா என்னால ஒரு டோட சமன் பண்ண முடியுமே. என்னால அவனை சமாளிக்க முடியும். ஆனா இந்த ஃபைனல் ரவுண்ட்ல கலந்துக்கிற எல்லாரும் ரொம்ப பயங்கரமா இருக்காங்களே. ஹினாட்டா நருட்டோ. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபைனல் காம்படிஷனுக்கு அது வந்து ஒண்ணும் இல்ல, விடு. ட்ரைனிங் பண்ற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்தேன். நான் ஒரு கெயின் ஆகிறதுக்கு இந்த இடம் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். சரி, அப்போ எதுக்காக நீங்க வந்து? ஒண்ணும் இல்ல, சொன்னாலும் அது உனக்கு புரிய போறது கிடையாது. ஓ அப்படின்னா சரி, நான் எதுவும் கேட்கல. அது சரி ஹினாட்டா, அந்த நெஜி உன்னுடைய கசின் தானே? ஆமா. அவன் நிஜமாவே ரொம்ப பலசாலியா? பிரமாதம். ஆனா அதுக்காக உன்னால அவனை ஜெயிக்க முடியாதுனால ஒண்ணும் இல்ல. நானும் கண்டிப்பா பலசாலி தான். உன்னால ஜெயிக்க முடியும்னு நான் நம்புறேன். ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி கத்துன? அப்போ எனக்குள்ள ஒரு சக்தி வந்த மாதிரி தோணுச்சு. கம் ஆன் ஹினாட்டா, உன்னால கண்டிப்பா முடியும். பிரிலிமினரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் மேல எனக்கே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தது. நான் என்னைக்கும் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். ஏன்னா அதுவும் என்னோட மீண்டோ தான். அது என்னோட நிஞ்ச வழி. உன்னால அதை மாத்த முடியாது. மத்தவங்களுக்கு வேணும்னா என்னோட விஷயத்துல பெருசா மாற்றம் இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா எனக்கு வித்தியாசமா தோணுது. நான் இப்ப பெட்டரான மாதிரி தோணுது. இத்தனை நாள் சொல்ல தயங்கினேன். நான் உன் சப்போர்ட்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் நருட்டோ. ஹினாட்டா, நீ நிஜமாவே அது உண்மைன்னு நம்புறியா? உன் கணக்கு நான் பலசாலியா தெரியலாம். ஆனா எல்லாத்தையும் சொதப்பறதான் என்னுடைய வேலையே. வாழ விருப்பம் இல்லாததால தான் நான் என்ன பலசாலியா காட்டிக்கிறேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய தோத்தவங்கிற விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல, அது எதுவுமே உண்மை இல்ல. என்னதான் நீ சொதப்பினாலும் தோத்து போனாலும் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த தோல்வி நினைச்சு நீ பெருமை பண்ண சரியா? ஏன்னா உன்னை பார்க்கும்போது எனக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த ஜெயிக்கணுன்ற வெயிட்ட தெரியுது. நீ எல்லாத்துலயும் சிறந்தவன்னு சொல்ல வரல. சொல்ல போனா யாரும் அப்படி கிடையாது. ஆனா நீ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தோத்ததை பத்தி கவலைப்படாம எழுந்து நின்று போராட்ட தைரியம் இருக்கு. விட்டு கொடுக்காம போராடணுன்ற உன்னோட மன உறுதியும் தைரியமும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பலம். நீ உண்மையாவே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான் நருட்டோ. தேங்க்ஸ் ஹினாட்டா, எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. பொதுவா எல்லாரும் எனக்கு எப்பவுமே குறைச்சு எடை போடுவாங்க. ஆனா இந்த தடவை எனக்குள்ள இருக்கிற பலத்தை நல்லா உணர்றேன். நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஆனா இப்போ எனக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கு. இது கேட்க சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். மேட்ச் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் பார்க்கலாம். ஹினாட்டா, நான் உன்னை அதாவது என்ன சொல்லு. நீ ரொம்ப பலவீனமான பயந்தாங்கோலி, ரொம்ப வினோதமான பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை என்னன்னா உன்ன மாதிரி மனிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ யா, ஃபைனல் ரவுண்ட்ல உன் கசின் நெஜியை நான் போட்டு தள்ளறத நீ நேர்ல வந்து பார்க்கணும் சரியா? ஓ நோ, நான் இப்ப உடனே கிளம்பியே ஆகணும்.
அடடா லேட்டா போயிட கூடாது அப்புறம் சந்திக்கலாம் ஹினாட்டா பின்னாட்டா லேட்டா வந்ததுக்கு சாரி. என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஷீனோட மேட்ச் தள்ளி போச்சு தெரியும்ல. தூங்குறாளோ? ஏய் உங்ககிட்ட தான் பேசுறேன். அங்க என்ன இருக்கு? என்ன பாக்குற? ஓ ஆரம்பிச்சிட்டா. சீக்கிரம் சீக்கிரம் படி விடுங்க. நான் லேட்டா போக கூடாது தள்ளி நில்லுங்க. அடடா இன்னும் அவ்வளவு தூரம் ஓடணுமா? சரி டைம்க்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் நருட்டோ கோனஹாமரு என் நம்பர் புரிய வேணுமா இதோ பாரு கோனஹாமரு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க என்ன பண்ற? அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல என் கூட வா இல்ல உண்மையில நிறைய நேரம் இருக்கு இருந்தாலும் நம்ம குறுக்கு வழியா தானே போய் சேர்ந்துடலாம் ஓ அப்படியா? ரொம்ப நன்றி கோனஹாமரு. குறுக்கு வழியா யார் கண்டுபிடிக்கிறாங்களோ ஜெயிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிப்பாங்களா நீ என்ன சொல்றது புரியல. ஆனா உனக்கு ரொம்ப நன்றி கோனஹாமரு. எனக்கு தெரிஞ்சு இந்த செவத்துல எங்கேயோ ஒரு பெரிய ஓட்டை இருக்கணும் கண்டுபிடிச்சிட்டேன் ஓ என்ன என்ன ஆச்சு? குறுக்கு வழியா எப்பவோ யாரோ அழைச்சிட்டாங்க போல இருக்கு சொதப்பிட்டி அடடா இப்ப டைம் இல்ல. ஏய் இல்ல இன்னொரு வழி இருக்கு இல்ல இதுக்கு மேல புது வழியை தேட முடியாது. எனக்கு டைம் இல்ல. நான் சொல்றத நம்பு இந்த வழி கண்டிப்பா உன்னை நேரா அந்த அரினாக்கே கொண்டு போய் சேர்த்திடும் என் மேல ப்ராமிஸ் என்ன? அப்ப சரி ரொம்ப நன்றி கோனஹாமரு. இந்த ஹோல் ஷார்ட்கட்னு சொல்ல வரியா? ஆமா இது வழியா போனா அரினாக்கே போயிடலாம் இது கண்டிப்பா வேலை செய்யணும் சொல்லல நேரா அங்கதான் போகுமா? அப்போ சரி போய் பாத்துருவோம். சரி கோனஹாமரு, இது என்ன நடக்குது? கவலைப்படாத நமக்கு ஒண்ணும் ஆகாது கூட்டி ஆரம்பிக்கிறதுக்கு மரினாக்கு போயிடலாம் பாரு அங்க வெளிச்சம் தெரியுது அடடா, இந்த தண்ணி எனக்கு எப்படி கொதிக்குது? சாரி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இது எந்த கிடையாது எது தெரியாம இருந்துச்சு நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுமா கோனஹாமரு? நாம எப்படி அந்த மரத்துல இருந்து வெளிய வந்தோம்? முன்ன விட அந்த அரடா இப்ப இன்னும் தூரமா இருக்கேன். இல்ல நருட்டோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த வழியா வந்து அரினாக்கு போய் சேருவோம் வேற ஏதோ ஒரு வழி இருக்கணுமே எங்க பாக்க கண்டுபிடிச்சிட்டல இவன் மேல ஏறி சவாரி செய் கண்ணு மிக்கிற நேரத்துல உனக்கு கொண்டு போய் அரினால சேர்த்துவான் இப்ப இந்த புல் சவாரி தேவைதானா? சாதாரண புல்லு கிடையாது பியூடல் லாட் புல்ஸ்ங்கிறது நீ தெருவுல பாக்குற சாதாரண மாடல இதுங்கெல்லாம் பலசாலிங்க இதுங்க ஓட ஆரம்பிச்சதுன்னா குதிரைகளை கூட வேகத்தை ஈடுகட்ட முடியாது போட்டியில தோற்றுவோம் தெரிஞ்சு அதுங்க பின்தங்கிடுமா ஆமா இதை நம்ம நம்பி ஏறலாம் நாருட்டோ நீ இந்த புல்ல நம்பி ஏறிட்டல இது உன்னை நேரா அரினா கொண்டு போய் சேர்த்துரும் பாரு நான் உன்னதான் நம்பி இருக்கேன். ஓகே கிளம்பலாமா? Ouch! வேண்டாம் வேண்டாம் விட்டுடு. நாருட்டோ போட்டியில நல்ல சண்டை போடு என்ன பண்ண முடியாது நான் சொல்றது கேளு. என்னடா இது கூட்டமா இருக்குன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல. என்ன ஆச்சு? ஆளுங்க கூட்டமே இல்ல. போட்டி ஆரம்பிக்க போகுதுல. ஆமா என்ன நடக்குதுங்க? சாஸ்கேவும் நருட்டோவும் எங்க போனாங்கன்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் எப்பவும் இப்படி நடக்குது? எனக்கு நேரமே சரியில்லையே. ஒரு நிமிஷம் வேற வழி இல்ல. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஆல்ரைட் गाइस இந்த புல்ஸ் நீங்க எல்லாரும் சேர்ந்து சமாளிங்க. யா! ஏய் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இங்கே வந்துட்டீங்க? அந்த புல்ஸ் உங்களை சமாளிக்க சொன்னேன். முயற்சி பண்ணுவாங்க நிறைய வந்துருச்சு. எங்களால தப்பிக்க முடியல. என்ன இங்க எல்லாமே தப்பா நடக்குது. வேற வழி இல்ல யாரும் போடுங்க. என்ன சாப்பாடு இதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்க. என்ன பண்ணீங்க? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கியா லேட் ஆயிடுச்சு வரக்கூடாது புதுசா இப்படி பிரச்சனை பண்றதுன்னு இவங்கிட்ட தான் கத்துக்கணும். லேட்டா இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்க? गाइस ஓடுங்க. நீங்க இத நம்ப மாட்டீங்க. என்ன தொலைக்கிட்டு ஏகப்பட்ட புல்ஸ் இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கு. என்ன